ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி கிளர்க்குடைய ப்ரிலிம்ஸில் எவ்வளோ அட்டன் பண்ணியிருந்தால் நீங்கள் டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடுவீங்க. மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டார்கெட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அண்டு டிஃபிகல்ட் லெவல் எந்த மாதிரி இருந்தால் நம்ம எந்த மாதிரி அட்டன் கொடுக்கணும், ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பற்றின அப்டேட்டு, எக்ஸ்பெக்டட் வேக்கன்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் டேட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அப்டேட் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன், ஆர்பிஐ நோட்டிஃபிகேஷன் இந்த வீக்கில் வர நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸும் என்ன லெவலில் இருந்துச்சோ அதே லெவலில் தான் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டும் இருக்க போகுது. எக்ஸ்ட்ராவாக இங்கிலீஷ் இருக்கும். மெயின்ஸு இது ரெண்டுத்துக்கும் ஒரே லெவல் தான் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் லெவலை பொறுத்தவரை நான் ஏன் இது இப்போ கொண்டு வந்திருக்கேன், ஆல்ரெடி கொடுத்த வீடியோ தானே அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் நமக்கு பிப்ரவரி 21 இல்லைனா 22 எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் நமக்கு இந்த வீக்கில் இன்னொரு 1 வீக்குள்ளே வந்துடும். ஒரு 7 டேஸில் வந்துடும். வேக்கன்சி 500 ப்ளஸ் 500 டு 550 இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு 30 வந்தால் நல்ல வேக்கன்சி. நம்ம வந்தால் தான் தெரியும் தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் வைஸாக. ஸோ இது எவ்வளோ பெரிய இது இருக்கிறதுலே அசிஸ்டண்ட்லேயே ஒரு பிஓ ஈக்குவலான ஜாப், பிஓக்கு ஈக்குவலான ஜாப் வித் சூப்பரான ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தனியாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நடக்கக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸுக்கு படித்தாலே நீங்கள் ஆர்பிஐ அசிஸ்டண்ட் எக்ஸாமுக்கு படித்த மாதிரி தான். ஒரே லெவல் எக்ஸாம், ஒரே பேட்டர்ன், அந்த டைமிங் முதல் கொண்டு ஒன்று, மார்க் அலாட்மெண்ட்டில் மட்டும் வித்தியாசம். ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் இருக்கும் ஆர்பிஐயில். இதில் நான் சொல்கிறேன் இப்போ என்னென்ன மார்க் அப்படிங்கிறது. இந்த இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ்க்கு மட்டும்தான் 1 மார்க்கு, ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் 1.25 மார்க். அதுலேருந்து 10 மார்க் குறைச்சி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கம்ப்யூட்டரில் 20 மார்க் குறைச்சிட்டாங்க. அரை மார்க் ஒரு கம்ப்யூட்டருக்கு, அரை மார்க் ஒரு கொஷினுக்கு. சரிங்களா? இவ்வளோ தான் வித்தியாசம். பட் படிக்கிறது என்னவோ ரெண்டுத்துக்கும் ஒன்று தான். ஓகேங்களா? சரி, ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 55 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. ஓகேங்களா? இந்த ரேஞ்சில் சொல்லியிருந்தோம். பியூராக 55லேருந்து 60 க்குள்ளே இருக்கிறவங்க டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்லாம் 55, 58ல் கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் படித்து ப்ரிப்பேர்டாக இருங்க. 55க்கு மேலே இருக்கிறவங்க, 60க்கு மேலே இருக்கிறவங்க டெஃபினட்டாக கிளியர் ஆகிறதுக்கு எல்லா விதமான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் 55லேருந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ப்ரிப்பேர்டாக இருங்க. ஒரு வேளை நீங்கள் 55 அட்டன் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணல அப்படின்னா, அப்படியே நீங்கள் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணிடலாம் உங்களுடைய ப்ரிப்ரேஷனை. ஓகேங்களா? சரி, ரீசனிங் செக்ஷனில் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும்? பேப்பர் இது எல்லாமே ஈஸி டு மாடரேட். யூஸ்வலாக கேட்கக்கூடிய ஆர்ஆர்பி கிளர்க்கு லெவலில் கேட்டால் என்ன அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா செக்ஷனல் டைமிங் வேறு இருக்குல்ல இப்போ, அதனால் 32ல் இருந்து 34 வரை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அட்டன் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக கேட்டால் இதோட கம்மியாகிடும். 28 கூட அட்டன் பண்ண முடியும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இப்போ போன வருஷம் கேட்கல, அதுக்கு முன்ன வருஷம் கேட்டிருந்தாங்க ரீசனிங்கில். ஓகேங்களா? ஒரு பஸ்ஸில் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த மாதிரி எதனா ஒன்று கஷ்டமாக கேட்டால் கூட நம்மளால் ஒரு 28, 28ல் 29, 30ல் லாக் ஆகிடுவோம். ஆனால் எப்போவுமே இந்த லெவலில் ஆர்ஆர்பி கிளர்க் லெவலில் கேட்டால், கஷ்டமாக கேட்காம கேட்டால் 32லேருந்து 34 ஆவரேஜ் ஆஸ்பிரண்டால் டூயபிள். டாப்பர்ஸ் 34க்கு மேலேயே டூயபிள். 36 எல்லாம் டூயபிள் தான். ஓகேங்களா? 32, 34 ஆவரேஜ் ஆஸ்பிரண்டாலேயே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் டூயபிள். ஓகேங்களா? அடுத்து ஆப்டிடியூட். இது வந்து எக்ஸாம் என்ன ஆர்டரில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் ஃபஸ்ட்டு வரும், கம்ப்யூட்டர் செகண்ட் வரும், ஜென்ரல் அவேர்னஸ் தேர்டு, இங்கிலீஷ் ஃபோர்த்து, நியூமரிக்கல் எபிலிட்டி ஃபிஃப்த்து, கடைசி ரீசனிங்கில் ஆரம்பித்து ஆப்டிடியூடில் முடிப்பாங்க. நடுவில் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ராக்டிஸை வச்சுக்கோங்க. ரைட்டு. அப்போது ஃபஸ்ட்டே ரீசனிங் வருது, கடகடன்னு வேகமாக போட்டு இதெல்லாம் அப்படியே கொண்டு போவோம். கடைசியாக ஆப்டிடியூடு. ஆப்டிடியூட் செக்ஷனில் எவ்வளோ மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஒரு ஷிஃப்ட்டு அப்ரோச்சபிளாகவும், ஒரு ஷிஃப்ட்டு கொஞ்சம் அங்கங்கே கேஸ்லெட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கேஸ்லெட் ஓகே, லாஜிக்கை யோசித்து போட்டோம் அப்படின்னா கூட, கொஸ்டினில் கொஞ்சம் அந்த கொடுப்பாங்க இல்லையா, 1, 2, 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு கொடுத்து அதுக்கே போடுறதுக்கு நம்ம ஒரு அப்ளிகேஷன் சம் போடுற டைமு அந்த சப் கொஸ்டின்ஸ் வருது. வழக்கமாக கேஸ்லெட் அப்படி கேட்க மாட்டாங்க. பட் அந்த டைமில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அது டைம் கன்சியூமிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே கேட்ட கொஸ்டின் தான். ஸோ அந்த மாதிரி டைம் கன்சியூமிங்காக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 18, 20 அந்த மாதிரி டூயபிளாக இருக்கும். ஈஸியாக இருக்கிற பட்சத்தில் 24. டைம் கன்சியூமிங்காக இருந்தால் 20 கிட்ட, ஈஸியாக இருந்தால் 24 கிட்ட ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? அப்போது
20லிருந்து 24 ப்ளஸ் நீங்க டார்கெட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது 2ம் சேர்ந்து 6 56 54லேருந்து 56 அட்டெம்ப்ட். இதெல்லாம் மார்க் கிடையாது. அட்டெம்ப்ட்டா இருக்கணும். ஓகேங்களா? 2 சேர்ந்து மினிமம் சாரி இங்க இருக்கு. ஆப்டிட்யூட் இங்க இருக்கு. எப்பயுமே எழுதுற மாரி எழுதிட்டேன். இது சீக்வென்ஸ், எக்ஸாம் சீக்வென்ஸ் இது. 22, 24 ஈஸியா இருந்தா 24, 25 குடுக்க பாருங்க. கஷ்டமா இருந்தா 20 வர அட்லீஸ்ட் குடுக்க பாருங்க. கஷ்டமானா மாடரேட்டே இந்த எக்ஸாம் கஷ்டம் தான். அப்ரோச்சபிளா இருந்தா ஈஸி. ஓகேங்களா? ஸோ 32னா 40 மார்க். 24னா டிவைடட் பை 4 இன்டு 5னா 30 மார்க். இது 2ம் சேர்ந்தே நீங்க 70 மார்க் கிட்ட டார்கெட் பண்ணுங்க. எடுக்க முடியுதோ இல்லையோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். எடுக்க முடியுதோ இல்லையோன்னுலாம் சொல்லக்கூடாது. எடுக்கணும். வேலை வேணுமா? எடுங்க. வேலை வேணுனா இவ்வளோ மார்க் எடுத்தா ஷூரா எடுத்துடலாம். வேலை வாங்கிடலாம். அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா? கம்ப்யூட்டர் அவேர்னஸ்ல பிஓல கேட்ட அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில டஃப்பா கேட்க மாட்டாங்க. நீங்க படிச்சதுலேருந்து இதில கவர் ஆகும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா, இந்த எக்ஸாம் கவர் ஆகும். பிஓல நடந்த மாரி நடக்காது. அப்போ இதில வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபைனல்ல 8 டூ 10 மார்க் வரணும். ஓகேங்களா? 24லேருந்து ஒரு 28 மினிமம். இதெல்லாம் கம்மி. 30 வேற பண்ணலாம். 32 30, 32லாம் பண்ண முடியும். அக்யூரேட்டா தெரிஞ்சு போடக்கூடியது. ஓகேங்களா? ஸோ 10 மார்க் வாங்கணும் நீங்க. 8லேருந்து 10 நல்ல அட்டெம்ப்ட். எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா நம்ம டார்கெட் பண்றது மினிமம் 10. ஓகேங்களா? டார்கெட் பண்றது 10. ஜெனரல் அவேர்னஸ், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறத பத்தி இப்போ நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜென்ரலா படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். 15 மார்க் எடுக்கிற மாரி தான் இருக்கும். 15லேருந்து 18 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். 15லேருந்து 18 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நல்லா படிச்சவங்க 20, 24 எடுப்பாங்க. ஓரளவுக்கு படிச்சுட்டு போறவங்க 15லேருந்து 18 எடுப்பாங்க. நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. இங்கிலீஷ் செக்ஷன பொறுத்தவரை இந்த எக்ஸாமுக்கு ஈஸியா தான் கேட்பாங்க. 20லிருந்து 25ன்றது அக்யூரேட்டாவே போட முடியும். 20 பிளஸ் எடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ இங்க ஒரு 15, இங்க ஒரு 20 இது எல்லாமே மினிமம் டார்கெட். டார்கெட் பண்றதிலே மினிமம் டார்கெட் இது. ஓகேங்களா? 5 5, 6, 7, 7, 4, 115 இது வந்து டார்கெட் ஸ்கோர். ஓகேங்களா? இது அட்டெம்ப்ட்ட பொறுத்தவரை நமக்கு இது ஒரு 50ன்னு வச்சுக்கலாம் ரவுண்டா. 50, 80, 90, ஒரு 30, 120லேருந்து ஒரு 135 வரை அட்டெம்ப்ட்டா டார்கெட் மினிமம். அட்டெம்ப்ட் என்னங்க இதெல்லாம் அடிச்சு நகர்த்துவாங்க நம்ம பசங்க. ஜெனரல் அவேர்னஸ் எல்லாம் போட்டு தள்ளிருவானுங்க 35, 32ன்ட்டு. ஓகேங்களா? ஆனா அதில எத்தன கரெக்ட்டா இருக்குன்றது நம்ம முக்கியம் இல்ல. அக்யூரேட் அட்டெம்ப்ட் இது வந்து அக்யூரேட் அட்டெம்ப்ட். ஓகேங்களா? நீங்க ஏனா தானா அட்டெண்ட் பண்றீங்கன்னா 140, 150 எல்லாம் போகும் அது. ஓகேங்களா? 150 எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க நெறைய பேர் இதில 160 எல்லாம் அட்டெண்ட் பண்ணுவாங்க. மார்க் எவ்வளோன்னு கேட்டா 80ன்னுவாங்க. அட்டெம்ப்ட் எவ்வளோன்னு கேட்டா 160ன்னுவாங்க. ஸோ ஏன்னா இங்க கம்ப்யூட்டர்ல ஆல்ரெடி நெறைய அட்டெம்ப்ட் குடுப்போம். அதில மார்க் 0.5 தான். அதில பாதி தப்பா போயிடும் நெறைய பேருக்கு. இங்கிலீஷ்ல அக்யூரசி இருக்காது. கரண்ட் அஃபேர்ஸ்ல 40 கொஸ்டின் 32 போட்டு வந்துருவாங்க. தெரியலன்னு கூட. அதுலேருந்து இதான ரைட் ஆகும் அப்படின்ட்டு போடுவாங்க. அது ஒரு சில அப்ரோச். அது நம்ம வந்து குறை சொல்றதுக்கு இல்ல. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அப்ரோச் இருக்கும். ஸோ அந்த அந்த தேவையில்லாத நெறைய அட்டெம்ப்ட் இருக்கும். அதெல்லாம் நாங்க சொல்ல விரும்பல. அக்யூரேட்டா 135 வரை நீங்க அட்டெண்ட் பண்ணணுங்க. நீங்க அந்த மார்க்கு, நெகட்டிவ், தப்பு அதெல்லாம் போயி மினிமம் 115 டார்கெட் பண்ணுங்க. இது வந்து ஈஸியாவும் இல்லாம, மாடரேட்டாவும் இல்லாத ஒரு பேப்பருக்கு. ஈஸியா இருந்தா ஓகேங்களா? இதில ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் ஈஸியா இருந்தா 125க்கு மேல இருக்கும் கட் ஆஃப். ஓகேங்களா? ஈஸியா வந்துட்டா, போன வருஷம் ஆப்டிட்யூட் ஒரு ஷிஃப்ட்ல கஷ்டம், ஒரு ஷிஃப்ட்ல டூயபிள். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் போன வருஷம் 5 மார்க் மேல எடுக்க முடியல. நெறைய பேர் கேட்பீங்க. 15 மார்க், 18 மார்க் எடுக்க முடியுன்றீங்களே, போன வருஷம் நான் 2 மார்க் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. 5 மார்க் தான் எடுக்க முடிஞ்சுச்சு. போன வருஷம் கஷ்டம், இந்த வருஷம் ஈஸியா இருக்கும். நம்பி படிங்க, இந்த வருஷம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சரி, அதனால தான் போன வருஷம் 110 கட் ஆஃப் இருந்துச்சு. இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல 5 மார்க் தான் எடுக்க முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த வருஷம் போன வருஷத்துக்கும், இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல போன வருஷத்த காட்டிலும் இந்த வருஷம் 8லேருந்து 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும்.
கட் ஆஃப் போன வருஷம் ஓபிசிக்கு 109 கிட்ட இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 107, 9. ஜென்ரலுக்கு 110 வந்துச்சு. ஓகேங்களா? அந்த 110 ரேஞ்சில கட் ஆஃப் இருக்குமானா, அத தாண்டி போக நெறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம எக்ஸாம பார்க்காம சொல்ல முடியாது. அந்த 110 நீங்க டார்கெட் பண்ணக்கூடாது. அதுக்கு மேல டார்கெட் பண்ணுங்க. அப் டூ 125 டார்கெட் பண்ணுங்க. இப்போ மார்க் டெஸ்ட் போறீங்களா? 125, 130 டார்கெட் பண்ணுங்க. ஸோ அப்போதான் நம்ம அட்லீஸ்ட் அந்த பேப்பருக்கு தகுந்த மாரி நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம வைக்கக்கூடிய டார்கெட்டே கம்மியா இருக்கு அப்படின்னா, முடிச்சு விட்டுருவாங்க. நம்ம இன்னும் 115 டார்கெட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, உங்களால 95 தான் எடுக்க முடியும். கட் ஆஃப் 115 வந்தா கூட உங்களால கிளியர் பண்ண முடியாது. 115லேருந்து 125 தான் கட் ஆஃப் இருக்கு அப்படின்னா கூட, நீங்க டார்கெட் பண்றது 130 மேல டார்கெட் பண்ணணும். போன வருஷம் நம்ம நவீன் சார் வந்து 110 கட் ஆஃப்க்கு 146 பக்கம் எடுத்திருந்தாரு. அப்போ 36 மார்க் எபோவ் கட் ஆஃப். ஓகேங்களா? அப்போ 36 மார்க் எபோவ் நீங்க டார்கெட் பண்ண வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 20 எபோவ் டார்கெட் பண்ணுங்கன்றேன். இந்த 115லேருந்து 20 எபோவ் ஒரு 130, 135 டார்கெட் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க எங்கேயானா தடுமாறுனா கூட அந்த எக்ஸ்ட்ரா டார்கெட் பண்ண மார்க் தான் போணும். நீங்க ஃபெயில் ஆகக்கூடாது. கரெக்ட்டா அதுக்கு தகுந்த மாரி அப்ரோச் பண்ணுங்க. இது எல்லாமே இப்ப நாங்க போட்டிருக்க எல்லாமே டூயபிள், கெட்டபிள். ஓகேங்களா? அதுவும் ரீசனிங்ல நான் 32 தாங்க கன்சிடர் பண்ணேன். 34, 36 டூயபிள். அந்த எக்ஸ்ட்ரா மார்க் தான் இங்க வரும். ஓகேங்களா? ஆப்டிட்யூட்ல 20லேருந்து 24 போட்டிருக்கேன். டிபெண்ட்ஸ் ஆன் பேப்பர் அது மாறும். அதே மாரி இங்கிலீஷ்ல 20லேருந்து 25 போட்டிருக்கேன். 30 மார்க், 35 மார்க் இங்கிலீஷ்ல எடுத்து எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளியர் பண்ணவங்க எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் இருக்கும். இது எல்லாருடைய மினிமம் ஆவரேஜ் தான். ஸோ எக்ஸாம் லெவல் இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்டும் அப்ரோச்சபிளா இருக்க நெறைய சான்ஸ் இருக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, டார்கெட் அதிகமாக பண்ணுங்க. கொஸ்டின் பிராக்டிஸ் பண்றதும், கஷ்டமான கொஸ்டின்ஸ் மட்டுமே பிராக்டிஸ் பண்ணாதீங்க. கஷ்டமான பிராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு தான். ஆனா, அத விட நீங்க இந்த எக்ஸாம் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ நீங்க பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் எப்படி எக்ஸாம்ஸ் இருக்கும், நாம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ப்ரிப்பரேஷன் இந்த இந்த 135 நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கல்ல, அது இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, இந்த இடத்துல பயங்கரமாக யூஸ் ஆகும். ஓகேங்களா? இங்க 135, 140 டார்கெட் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம் அசால்ட்டா தட்டி தூக்கி சாப்பிட்டு போயிடுவீங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க சான்ஸ் எடுக்கலாம் கிளியர் பண்றதுக்கு. ஓகேங்களா? அதனால அதிகமா டார்கெட் பண்ணுங்க. மினிமம் டார்கெட்டுக்கு போக வேண்டாம். போன வருஷம் கட் ஆஃப்ப கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த வருஷம் போன வருஷத்த விட அப்ரோச்சபிளா இருக்கலாம். இந்த வருஷம் ட்ரெண்டே அப்படிதான் இருக்கு. ஆனா அவங்க சர்ப்ரைசிங்கா எதனா ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா கேட்பாங்க. அத கேட்டதுக்கப்புறம் நம்ம இது வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். நம்ம ஆல்வேஸ் ரெடி டூ அந்த அதிகமான அட்டெம்ப்ட்க்கு தான் நம்ம எப்பவுமே ரெடியா போகணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வேறு எதனா மிஸ் பண்ணியிருக்கேன்னா கரெக்டாக சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் 55லேருந்து 58 அந்த ரேஞ்சுக்கு மேல் அட்டன் பண்ணவங்க இதுக்கு ரெடி ஆகுங்க. எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா டக்குன்னு ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகணுங்க என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரிப்ரேஷனை அப்படியே கொண்டு போங்க. நல்லா பண்ணுங்க இந்த எக்ஸாமை. அடுத்து இந்த எக்ஸாமோட நிற்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கு போகிறீங்க. ஆர்பி அசிஸ்டண்ட் எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்க. இதை விட இது எனக்கு தெரிஞ்சு 100% எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கே ரொம்ப பிடிச்ச ஜாப் தான். அதை விட ஆர்பி அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஜாப்பு. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ இந்த 2 எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸாமுக்கு தேவையான கன்டென்ட் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நானே தான் கொஸ்டின் செட் பண்ணுவேன். நான் வீடியோ எடுக்கணும்னா நான் தான் செட் பண்ணுவேன். நான் ஒரு ஆப்ட் எடுக்கணும்னா, ரீசனிங் எடுக்கணும்னா நான் செட் பண்ணுவேன் கொஸ்டின் உட்காந்து. அதுக்கப்புறம் தான் எடுப்பேன். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் செட்டிங்னால தான் கொஞ்சம் டைம் ஆயிட்டு இருக்கு. கண்டிப்பா அத முடிச்சுட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறைய கொண்டு வருவேன் யூடியூப்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.